உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுப கிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரம்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அன்பும், அதீத அக்கறையும், கருணையும் தன்னை சார்ந்தவர்கள் நல்ல நலன் விரும்பக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறந்த அற்புதமான யோக காலம் அப்படின்றதுல துளியும் சந்தேகம் வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஜூன் 2ஆம் தேதி வரப்போறாரு. மாதம் துவங்கி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துர்றாரு. ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில மே 26 வந்துட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஜூன் 2ஆம் தேதி. பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆல்ரெடி வந்து குரு வந்து உங்களுக்கு நல்ல நிலைக்கு வந்துட்டாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது உங்களுடைய ராசி பத்தி நான் சொல்லும்போது, அன்பும், கருணையும், அ அக்கறையும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது 100க்கு 100 உண்மைதாங்க. உங்கள வந்து புகழணுன்றதுக்காக நான் சொல்லல. பொதுவா வந்து விருச்சிக ராசி அப்படின்னாலே தேள் மாரி கொட்டுவாங்க. ரொம்ப கோவக்காரவங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, கருணைய வந்து அதாவது கருணை இருக்கிறனால தான் இவங்களுக்கு கோவமே வருது அப்படின்றது என்னுடைய என்ன சொல்றது? என்னுடைய நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். விருச்சிக ராசிக்காரர்களோட இவ்வளவு நாள் ஒரு ஜோதிடரா நான் பழகி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, வந்துரும். அது இயல்பு. தேளோட இயல்பு அதுதான். சடன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பேச தான் செய்வாங்க. இருந்தாலும் கூட தன்னை சார்ந்தவங்களோட நலனை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. ஏன்னா ராசிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்களேன். இந்த விருச்சிக ராசிக்குள்ள வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்கு. கர்மகாரகன், நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்புறம் கேட்டை நட்சத்திரம் இருக்கு. புத பகவானுடைய நட்சத்திரம், புத்திகாரகன். ஸோ அப்ப தப்பா புத்திசாலித்தனம் இல்லாம ஒரு வேலைய ஒருத்தன் செய்யும்போது அவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அதே மாரி சனி பகவான் அனுஷ நட்சத்திரத்துல உள்ள இருக்கனால அந்த சனி பகவானுடைய தன்மைகள் இருக்கு இல்லையா? நீதி, நேர்மை, நடுநிலை தவறாம இருக்கிறது. அத மீறி ஒருத்தன் செயல்படும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோவம் வரும். கூடுதலா விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதமும் உள்ள இருக்கு. அப்ப அந்த விசாக நட்சத்திரமும் இருக்கிறதுனால, குருவுடைய தொடர்பு இருக்கிறதுனால, அ அடுத்தவங்களோட வாழ்க்கைய கெடுக்கிற மாதிரியான செயல்கள செய்றவங்கள கண்டாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோவம் வரும். ஸோ இப்படி எல்லா வகையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கோவம் நியாயமானதா இருக்கும். அதே நேரத்துல தன்னை சார்ந்தவன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன திட்டியாச்சும் முடிஞ்சுச்சு. ஆனா அவனுக்கு காப்பாத்தணும். அப்பயும் ஆளா போய் நிக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஸோ இப்படி ஒரு பல நல்ல விஷயங்கள வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்கள உலகம் புரிஞ்சுக்கலன்றது தான் வந்து ஒரு கசப்பான உண்மை. பரவால்ல இருந்துட்டு போட்டும் தப்பில்ல. இது உங்க இயல்பு. உங்க இயல்பில் நீங்க இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. யார் புரிஞ்சுக்கலன்னு ஆண்டவனுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவனுக்கு உங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஸோ அதனால நீங்க தைரியமா, சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. அதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கோச்சார கிரகங்கள் ரொம்ப சிறப்பா துணை இருக்க போறாங்க. குறிப்பா உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான். குரு எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஜூன் 2ஆம் தேதி முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஜூன் 2ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். பாக்கியம்ன்றது யோகங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் குடுக்கக்கூடியது.
உங்க ராசிக்கு யோகாதிபதி யோகாதிபதி பாக்கியஸ்தான தொடர்புக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு சுக வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நீங்க எதை பத்தி பெருசு அலட்டிக்கவே வேணாம், சங்கடமே பட வேணாம். நீங்க மனசுல நினைங்க, கை மேல பலனா வந்து கிடைச்சிரும். நீங்க நினைக்கிற எல்லாமே நன்மை தான். நன்மை எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாவே கையில வந்து எதிர்பார்த்த மாதிரி நடந்துரும். அதனால வெற்றி உங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு. நீங்க மனசுல நினைச்சா மட்டும் போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நேரத்துல இருக்கீங்க. இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உச்ச பலம் அடைகிற மாதிரி, 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரனும் உள்ள சேர்ந்துறாரு. இதுல வந்து குருவும் ஒரு முழு சுபகிரகம், சுக்கிரனும் ஒரு முழு சுபகிரகம். 2 பேருமே குருத்தன்மை உள்ள சுபகிரகங்கள். இந்த 2 சுபகிரகங்களுமே இணைஞ்சு ஒரு ராசிக்குள்ள, அதுவும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல வேணும் யோகங்கள. அள்ளி தட்ட போறாங்க 2 சுபகிரகங்கள், 2 குருமார்களும் சேர்ந்து. குரு அருளால உங்க வாழ்க்கை சிறக்க போகுது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் மனசுல எதையும் வச்சுக்கிறாம, இதை செஞ்சா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இது நம்ம இதை இப்படி சொன்னோம்னா இவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோன்ட்டு உங்க மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்காம இருக்காதீங்க, செய்யாம இருக்காதீங்க. உங்க மனசுக்கு சரின்னு படுதா தைரியமா செய்யுங்க. அதாவது இப்ப எப்படி இது உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, சூரியனை பார்த்து யாரோ என்னென்னமோ சொல்லதான் செய்வாங்க. ஆனா சூரியன் அதுக்காக தான் வேலையை செய்யாம நிறுத்த மாட்டாரு. சூரியனும் சந்திரனுமே கூட தன்னுடைய வேலையை செய்துட்டே தான் இருப்பாங்க. அதாவது காலையில உதிக்கணும், நம்ம இரவு மறையணும், திரும்ப வரணும் அப்படின்ட்டு ரொட்டீன். அதேமாதிரி சந்திரனும் இரவு வரணும், காலையில போகணும். இந்த கடமைகளை செஞ்சுருக்க மாதிரி நீங்களும் உங்க மனசுல பட்டதை யாரை பத்தியும் கவலைப்படாம, நான் சரியானதான் யோசிச்சிருக்கேன், அது சரியா தான் செய்வேன் அப்படின்னு தெளிவா ஒரு உறுதிப்பாட்டோட செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு பல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய பலமே வந்து உங்களுடைய அன்பு உள்ளம்தான், கருணை தான். எதிர்த்து வரவன் யாரா இருந்தாலும் உங்களுடைய அன்பால அவனை கட்டி போடக்கூடிய வலு உங்களுக்கு உண்டு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அந்த வகைக்கு வந்து அதாவது அன்பு அன்பு தான் இங்கே பிரதானம். எல்லா விஷயம் அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்கள நம்ம வந்து காயப்படுத்தி, வார்த்தைகளால் கோவப்படுத்தி, சங்கடப்படுத்தி எல்லாம் வந்து ஜெயிச்சிட முடியாது. அன்பா கருணையா ஒரு வார்த்தை பேசினாலுமே, அதுல எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ யாருக்கும் அடங்காத ஒரு வீரனா இருந்தாலும் சரி, சரண்டர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து யாரையும் தன்னோட அன்பால கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை தொடர்ந்து செய்துட்டு இருங்க. பக்தியும் ஞானமும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஞான தெளிவு உண்டு. இறைவனோட அருள் உண்டு. குறிப்பா சொல்லணும்னா நீதிமான் சனிபானோட அருளும், இந்த பக்கம் தேவகுரு, அசுரகுரு 2 சுபகிரகங்களோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 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 சிக்கல்ல இருந்து இப்பதான் விடுபட்டிருக்கீங்க. ஒரு போராட்டம், கடன் விஷயங்களா இருக்கலாம், இல்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். இதுல இருந்து இப்பதான் மெல்ல எந்திரிச்சிருக்கிறீங்க. இனிமே இன்னும் வேகமா ஓட போறோமா, இல்ல சுணங்கி திரும்ப படுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நீங்க எந்திரிச்சு முன்ன விட ரொம்ப வேகமா ஓட போறீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்களுக்கு அன்னை ஆதி பராசக்தியோட அ அற்புதமான அனுகூல பார்வை நிச்சயமா அனுகூல பலன்கள் குடுத்துட்டே இருக்கிறாங்க. தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கனால, அன்னையோட அருள் இருக்கிறனால விருச்சிக ராசிக்காரர்கள் எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இனி வர்ற காலங்கள் உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்களையும், நீங்க எதிர்பார்த்த விஷயங்களையும் உங்களுக்கு சாத்தியப்படுத்தி குடுக்க போகுது. கண்டிப்பா நீங்க இத உணர்வீங்க. உணர்ந்து என்ட்ட சொல்லுவீங்க. எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோபதாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவோட நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுபகிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடைகிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன்.
ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்க போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்குதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நான் கணிதத்தில ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமுமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்த தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.